அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இந்த மகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடமாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. சரீரத்தில் பல வைத்தியர்களை பார்த்து ஒரு சற்றாயில் கொஞ்சம் கூட அவளுக்கு சுகமாகவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்தனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்று கொண்டாள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று. அப்போ ஆண்டவருக்கு சுகப்படுத்துவதற்கு ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள் பிரச்சனை அப்படிங்கிறாங்களே, இத்தனை வருஷ பிரச்சனை என்பதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. அதே போல் சரீரம் அவளுக்கு இரத்தப்போக்கினால் உண்மையாகவே அவள் மிகவும் இளைத்து நடக்கக்கூட முடியாத அளவுக்கு தான் அவள் இருந்திருப்பாள். ஆண்டவருக்கு அவருடைய சரீரத்தினுடைய சூழ்நிலை மெல்ல 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 சாவை நோக்கி போய்கொண்டிருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஆண்டவருக்கு. அதே போல் ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அதில் அவளுக்கு மட்டுமே சுகம் கிடைக்குது. அப்போ அவளுக்கு ஆயிரங்களின் மத்தியிலே ஆண்டவர் அவளுக்கு சுகம் கொடுப்பது அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்விலே பல வருஷ பிரச்சனை என்று சொல்லலாம். அது எப்பொழுது எனக்கு தீரும் என்று பலவிதமான முயற்சிகள் எடுத்து தோற்று போய் வந்திருக்கலாம். அதே போல் அந்த பிரச்சனையை நினைத்து நினைத்து பலனற்ற நிலையில் கூட உங்கள் மனசும் உங்கள் மாம்சமும் இருக்கலாம். அதே போல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனக்கு முன்னால், எனக்கு எப்படி நல்லது நடக்கும் என்று கூட உங்களை நீங்களே வருத்தி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அது ஒரு முக்கியமான விஷயமே அல்ல. ஒரே ஒரு காரியம், நான் நம்புகிற, நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிப்பார் என்ற விசுவாச வார்த்தை மட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுக்க இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு இருக்கிற ஒரே ஒரு மனசு என்னென்னா, நீங்கள் வேதனை படக்கூடாது, நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று அவர் நினைத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், மகனே மகளே, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று வாழ்த்துகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கிக் கொள்வோம். என் ஆண்டவர் என் வேதனையை அவரால் சகிக்க முடியல, சிலுவையிலே அவர் என் வேதனையை சுமந்த பிறகு இனிமேலும் நான் சுமக்கக்கூடாது என்று அவர் தீவிரம் காட்டுகிறார். ஆகவே இந்த வார்த்தை நான் நம்புகிறேன். என் வேதனை இன்றோடு என்னை விட்டு விலகிவிட்டது, இனிமேல் நான் சுகத்தை அனுபவிக்கப் போகிறேன் என்று உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்களுடைய தொழில்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற அந்த வேதனை வேரோடு பிடுங்கி எறியப்படுகிறது. சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வந்துவிட்டது. என்றென்றும் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்கள், ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் அவர் கைவிடாத தெய்வம். ஆகவே இந்த நல்ல நம்பிக்கையோடு, நான் வேதனை நீங்கி சுகமாய் இருக்கப் போகிறேன் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளின் பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள், அடைய வேண்டியதை அடைவீர்கள். நிச்சயமாக நீங்கள் மகிழ்ந்து கழுவி கூறுவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்களை மகிழ்ந்து கலிகூறச் செய்கிற நல்ல ஆண்டவர் நீர். எங்கள் வாழ்விலே வேதனை இல்லாத ஒரு வாழ்வை நீர் கொடுக்க விரும்பிதான் நீர் சிலுவையில் எல்லா வேதனைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருக்கும் தேவையான தெய்வீக சுகமும் ஆறுதலும் விடுதலையும் வெற்றியும் சமாதானம் சந்தோஷமும் இந்த நாளிலிருந்து பழுகி பெருக போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய கண்களில் இருக்கிற கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும், மனசில் இருக்கிற வியாகுலங்கள் விலகட்டும், நன்மை உண்டாகட்டும். ஒவ்வொருவரை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் வேதனை நீங்கி சுகமாயிருப்பதை உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் காணும். நன்றி.